ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்துடைய முதல் திங்கட்கிழமைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வதால் எல்லாரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்துல தலையை தாழ்த்தி கண்களை மூடி இரக்கத்திற்காக நன்றி சொல்லப்படுகிறார். கர்த்தர் தந்திருக்கிற இந்த வருஷத்துடைய இறுதி நாட்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, நீ நடத்தி வந்த பாதைகள், ஆண்டவரே, ஆண்டவரே நீ செய்த நன்மைகள், ஆண்டவரே எங்களுக்கு அருகில் கிருபைகள் அப்பா ஏராளம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் கிருபை தயவு அனைத்திற்காய் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆண்டை துவக்கப்பட உதவி செய்த தேவன் 11 மாதங்கள் முடிந்து 12வது மாதத்துடைய முதல் திங்கட்கிழமையில் ஆண்டவரே இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே ஜெப கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளும்படியான கிருபைகளை கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதனால் நடக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த கரங்களுக்கு எல்லாவற்றை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளோடு தங்கி இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம பாடலும் ஜார்ஜனும் முன்பாக வந்து இந்த பாடலில் எப்படி நடத்துவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோம். வல்லவர் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிற தேவாதி தேவன் இந்த நாளிலும் அவருடைய நாமத்தினால நாம் கூடி வரும்படியாக அவருடைய நாமம் மகிமைக்கென்று நாம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல்களில் பிறந்தார் பிறந்தார் மாணவர் மாநிலம் லூக்கா 2:10 யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது யாரா இருந்தாலும் மிகுந்த சமாதானத்தை தருகிற தேவாதி தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் குவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் குவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் குவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் குவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவனே மாதே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவனே மாதே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாயாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாயாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் குவிமானிட புகழ் பாடிட பிறந்தார்.
கர்த்தர் அவர் பெரியவர். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவாதி தேவன் அவர். அவர் நமக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன். என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனுக்கே மகிமை என்று சொல்லி அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை.
ஒரு சில நிமிடம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தின கர்த்தாதி கர்த்தர் நீதான். இதுவரை என்னை தாங்கி ஏந்தி நடத்தின தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நீதான். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே உங்க பாதம் பணிந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீரே ஆராதனைக்குரியவரான, நீர் எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரான. ஓ ஹalleluya ஹalleluya. நாங்கள் மன்னானவர்களான, நாங்கள் நம்முடைய கரத்தின் கிரியைகளான, உம்மால் உண்டாக்கப்பட்டவர்கள் ஆண்டவர், உம்மால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவர். எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் நீர் ஆண்டவர். எங்கள் ஜீவனின் பலனானவர் நீர் ஆண்டவர். நீர் எங்களுக்கு சகாயர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி வரும் கண்மலை ஆண்டவர். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் என்றென்றும் ஜீவிக்கின்ற கர்த்தாதி கர்த்தர். தாழ் நிலைமையில் இருந்த எங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்த தெய்வம் நீர் ஆண்டவர். ஆண்டவரே உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உமக்கு நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவர். ஜீவன் தந்தவர் நீர் ஆண்டவர், கிருபை தந்தவர் நீர் ஆண்டவர். ஆண்டவரே என் மீது இரக்கம் வைத்தவர் நீர் ஆண்டவர். துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவர். ஆமாண்டவர். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். என் கண்ணீரை கண்டவர் நீர் ஆண்டவர். ஆண்டவரே என்னை கண்டவர் நீர் ஆண்டவர், என்னை காண்பவர் நீர் ஆண்டவர். உம்மை துதிப்பேன், உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவர். கிருபை தந்தவரே உமக்கு நன்றி, இரக்கம் தந்தவரே உமக்கு நன்றி. என்றென்றும் ஜீவிக்கின்ற கர்த்தரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே நீரே இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் சுவாமி. ஆண்டவரே நீரே சர்வ வல்லவர் ஆண்டவர். என் கருவில் நான் உருவாகும் முன்னே ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவர். என் தேவைகளை எல்லாம் சந்தித்தவர் நீர் ஆண்டவர். உம்மை துதிப்பேன் அப்பா. உங்க நாமம் உயர்ந்த நாமம் ஆண்டவர். உங்க நாமம் மேலான நாமம் ஆண்டவர். உங்க நாமம் பரிசுத்தம் உள்ள நாமம் ஆண்டவர். உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவர்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் ஆண்டவர். உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவர்? உம்மை துதிப்பேன் அப்பா. ஆண்டவரே என்னை தேடி வந்தவர் நீர் ஆண்டவர். எங்கோ இருந்த என்னை, எப்படியோ வாழ்ந்த என்னை ஆண்டவர் தேடி வந்த கர்த்தர் நீர் ஆண்டவர். உம்மை உயர்த்தும்படியா, உம்மை ஆராதிக்கும்படியா, நாமத்தை நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியா, அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரை தெரிந்து கொண்டீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இரு கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை உயர்த்தி வானாதி வானவருக்கு மேலாக வீற்றிருக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கின கர்த்தர். இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இரு கரங்களை உயர்த்தி வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே
காக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவர். நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவர். எல்லாவற்றையும் உங்கள் திரு பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீதியான வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து உடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பி ஆண்டவர் எங்களை நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். திரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், துதிக்கிறோம், செபிக்கிறோம். இங்க ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமான இந்த மாதத்தினுடைய ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவருடைய கிருபையினாலே நம்மை வழி நடத்துவாராக. கவனத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் யாராவது நம்ம மத்தியில் இந்த கூட்டத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம எழுந்து நிற்கலாம். அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தை 12th month of December இந்த 2024 இந்த மாதத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகள் யாராவது நம்ம மத்தியில் இருக்கிறோமா? புதிதாய் இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிக்கு பிறந்த நாள், அவங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். வேற யாருக்காவது 6th பர்த்டே உங்களுக்காக 23rd சாமுவேலுக்கு பர்த்டே. இவங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். எப்சிபாக்கா பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் இந்த மாதத்தில் யாரும் இல்லை. ஜெபிக்கலாமா? பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் இத்தனை வருடங்களாக அவங்களை ஏந்தி சுமந்து தாண்டி தப்புவித்த உடைய எல்லா கிருபைகளுக்கும் நன்றி தகப்பனே. இந்த புதிய வருடத்தில் கூட கர்த்தர் தாமையானவரே பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆண்டவரே காரியங்களையும் நீங்க வாய்க்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் இன்னும் அதிகமாக உண்மை நெருங்கி சேர்கிற பிள்ளைகளாக கர்த்தர் வழி நடத்துங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இந்த மாதத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த மாதத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? எதுவுமே இல்லையா? வருஷம் முடிய போகுது, அதுவா? அதுவும் தான். புதிய வருஷத்துக்குள்ள போக போகிறோம். அது இது கிறிஸ்துமஸ் மாதம். ஆகவே இந்த மாதத்தை சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாமும் அதை இணைந்து கர்த்தர் பிறந்த அந்த பண்டிகை ஆசரிக்க கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப விசேஷித்த மாதம் டிசம்பர். ஏன்னா நமக்காக அது ஒருவேளை நம்ம நினைக்கலாம் கிறிஸ்துமஸ் என்பது டிசம்பர் 25 தானா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு விவாதத்துக்குரிய காரியம் அல்ல. எனி ஒன் டே ஆஃப்டர் 365 days ஏதோ ஒரு நாள் நமக்காக பிறந்திருக்கிறார். சரி, அதனால ரீசன் இதனால ரீசன் சொல்லுவாங்க. வீல் பர்கெட்ட போட்டு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக உலகத்திலே இரட்சகர் பிறந்த ஒரு நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தை சிறப்பாக நம்ம ஆசரித்து வருகிறோம். இப்பொழுதும் சிறப்பு பாடலை பாடும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இருக்கிற ஜானி ஆண்டி, ஜூனா சிஸ்டர் மற்றும் எஸ்தர் அவங்க சிறப்பு பாடலை பாடுவாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு பாடல் உண்டு. அவங்களும் அந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தருடைய நாமத்தை நம்ம கேட்டு நம்ம கொடுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மத்தில் இருக்கிற ஜானகி ஆண்டி, ஜூலா சிஸ்டர் மற்றும் எஸ்தர் ஒரு சிறப்பு பாடலை பாடுகிறாங்க.
அல்லேலூயா. நமஸ்கரிப்போம்னா என்ன? நமஸ்கரிப்போமாக பாடுறாங்க. அப்படின்னு என்ன? துதிக்கிறதா, வணங்குறது, தொழுது கொள்ளுறது, அப்புறம் சேவித்தல், அப்புறம் அவருக்குண்டான கனத்தை செலுத்துதல், அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து விழுந்து நாள் பணிந்து அவருக்குண்டான கனத்தை செலுத்துதல். ஒரு மனுஷன் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சா எப்படி எல்லாம் நம்ம பாராட்டணும். நமக்காக உலகத்திலே இரட்சகராய் பிறந்து நம்மை மீட்கும்படியாக சிலுவையிலே ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாங்கள் மீண்டும் சாஷ்டாங்கமாய் பணிந்து விழுந்து அவருக்குண்டான கனத்தை செலுத்த வேண்டிய ஒரு பாக்கியமுள்ள பிள்ளைகளை நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு சிறப்பான பாடலை கேட்கிறோம். நமக்கு இருக்கிற பிரேம்குமார் எம்சிபி அக்கா முன்பாக வந்து ஒரு சிறப்பு பாடலை பாட இருக்கிறார். உலகம் தராத அன்பை தருவாய் இயேசு
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறப்பான பாடலை கேட்டோம். இப்பொழுதும் ஒரு நாடகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சிறு பிள்ளைகள் அல்லது நம்ம இருக்க சண்டே கிளாஸ். உங்களுக்கு ஒரு காரியம், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 4 to 5 இதே இடத்துல சண்டே கிளாஸ் நடந்து வருகிறது. பிள்ளைகள் அதை கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய காரியங்களையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரியங்களை இன்னைக்கு நம்ம அவங்க நடித்து காட்ட இருக்கிறாங்க. கவனத்தோடு அதை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக கவனத்தோடு இருப்போம். இந்த நாடகத்தில் நமக்கு இருக்க சண்டே கிளாஸ் பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம செய்தி காண்பிக்க இருக்கிறாங்க. சொன்னாலே வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. நிறைய பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோம். நமக்கு அது லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸ் பார்த்தோன்னே தெரியும், அந்த ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு. இப்போ ஃபெஸ்டிவல் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் அஸ். ஏன்னா நம்ம ஃபேமிலியாக கேதர் பண்ணுவோம், உணவு பதார்த்தங்களை சமைப்போம், புது ஆடைகளை வாங்குவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். அன்றைக்கி லீவு, எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கி லீவு, எந்த ஆஃபீஸ் தொந்தரவு இல்லை, ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது, ரைட். பட் கிறிஸ்மஸ் இஸ் எக்ஸெப்ஷனல், அது வித்தியாசமான ஒன்று. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இட்ஸ் a festival of love, அன்பின் பண்டிகை. வேற எந்த பண்டிகைக்கும் இது வராது. இது கிறிஸ்மஸ் மட்டும்தான் அந்த பண்டிகைக்கு பேர் அன்பின் பண்டிகை. அது மாத்திரம் இல்லை, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஷேரிங். ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ், ரெண்டாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஷேரிங். பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகைன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தான். அது மாத்திரம் இல்லைங்க, ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரிங், அடுத்தவங்க மேலே கருசனையாக இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தான். நம்ம மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் இந்த காரியங்களை நாம் பகிர்ந்து கொடுத்து நட்பு பாராட்டி, அன்பு பாராட்டி, இரக்கம் பாராட்டி, தயை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னால், பண்டிகை என்று சொன்னால், இது பண்டிகை மாத்திரம் இல்லைங்க, வாழ்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அது இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் ஜீவனோடு இருந்து 2024ஆம் ஆண்டிலும்
கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு தருகிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஏஜ் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் வி ஷுட் திங்க் தட் நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணுகிற டேஸ் கிடையாது. கிறிஸ்மஸ் என்பது இருக்கிற ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ். அது ஒரு நாளில் மட்டும் நடக்க போகிறதில்ல. ஒன்லி ஒன் டே கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏதோ சமைச்ச காரியத்தை பகிர்ந்து கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் என்பது மாத்திரம் இல்லைங்க. இட் இஸ் நாட் அ ஒன் டே அஃபேர். ஒரு நாளிலே நம்முடைய கடனை தீர்க்கிறது இல்லை. வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த நல்ல எண்ணங்களோடு தொடர்ந்து நம்ம இந்த நாளில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையான இந்த குறுநாடகத்தை நடத்தி கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். நல்ல தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். பொதுவாக பாருங்க, இந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் பாருங்க, அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பற்றி என்ன நினைப்பாங்கிறது இல்லைல்ல, தேவன் தந்திருக்கிற தாளந்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பிள்ளைகளை தேவன் நமக்கு தந்திருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பெற்றோருக்கு விசேஷித்தமாய் அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா அவங்க அனுமதிச்சு இந்த காரியங்களெல்லாம் பங்கெடுக்க ஊக்குவிக்கிறாங்க. என்கரேஜ். இன்னைக்கு நிறைய பேர் டியூஷன் போக என்கரேஜ் பண்ணுறாங்க, மியூசிக் கிளாஸ் போக என்கரேஜ் பண்ணுறாங்க, கராத்தே கிளாஸ் போகிறாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க, அங்கங்கே போகிறாங்க. நல்லது, தவறில்லை. தேவனுடைய காரியங்களுக்கு எத்தனை வகையில் நம்ம பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம் என்பது பெற்றோராக இருக்கிற ஒவ்வொருவருடைய காரியங்களையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பிள்ளைகளுடைய பெற்றோரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு முன்பாக இந்த வருஷத்திலே இந்த 12வது மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ஒவ்வொரு மாதமும் இதே இடத்துல கர்த்தருடைய சித்தத்தின்படி முதல் திங்கட்கிழமை 7 மணிக்கு பிரேயர் இங்கே நடக்கும். ஸ்தோத்திர கூட்டம், ஒரு ஜெப கூட்டம் நடைபெறும். ஆகவே உங்களுக்கு தெரிந்தவங்க நீங்கள் ரெகுலராக வரணும்னு வாங்க, அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்குது. நேரங்களை எல்லாருமோ செலவு பண்ணுறோம், ஆனால் இந்த நேரம் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம். அப்படிங்கிற அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வாங்க. புதிய வருஷத்தில் 2025 வரும்பொழுது முதல் தேதியில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் 2025 அன்றைக்கு இந்த ஸ்தோத்திர கூட்டம் இருக்கும். நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது இந்த வருஷம் 2025 January 1 ஃபால்ஸ் ஆன் வெட்னஸ்டே, புதன்கிழமை வருது. புதன்கிழமை ஈவினிங் 6 o'clock அது ஆரம்பமாகும். 6 மணிக்கு நம்முடைய இந்த இடத்துல ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறும். விசேஷித்த பாடல் உண்டு, நாடகங்கள் உண்டு, பரிசு பொருட்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டு, அன்பின் ஐக்கியம் இருக்கு, ஜெபம் உண்டு, ஆராதனை உண்டு, பாடல் துதி எல்லாம் இருக்கிறது. அது புதிய வருஷத்தை புதிய கிருபைகளோடு கூட நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார் என்று சொன்னால் நம்ம அதை பயன்படுத்திக் கொள்வோம். அன்போடு அந்த கூட்டத்திற்கும் அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஃபர்ஸ்ட் மண்டே இங்கே நடைபெறும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்காக ஜெபிங்க. இதுக்காக பிரயாசப்படுகிற அங்கிள் ஆண்டிக்காக நீங்கள் ஜெபிங்க. அவங்க எடுக்கிற முயற்சிகள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இருக்கணும். அதற்காக நீங்கள் ஜெபிங்க. அதோடு கூட உங்களுக்கு பிப்ளிக்கல் பேஸ்ட் ஒரு சர்ச் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அட்ரஸ் முன்னால் இருக்கு. நம்ம மத்தியில் இப்போ வார்த்தைகளை கொடுக்க இருக்கிற பாஸ்டர் அவர்கள் அதை நமக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. புலிகுளத்தில் ஜெகநாதன் வீதியில் அது திருச்சபை உண்டு. காலை 7:30 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை உண்டு. 7:30 9:30 வரைக்கும் 2 hours நமக்கு ஆராதனை உண்டு. ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைந்த ஒரு திருச்சபையாய் நடைபெற்று வருகிறது. வேற எங்க பிப்ளிக்கல் பேஸ்ட் சர்ச் நீங்க போகல அப்படின்னு சொன்னா உங்கள் அன்போடு அந்த கூட்டங்களை கலைக்கிறோம். வாங்க, வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கும். கர்த்தருடைய கிருபைக்குள் வாழ்க்கையை கட்டக்கூடிய ஒரு அனுபவத்தை வரும் நாட்களிலாக நமக்கு தரும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டு, ஜெபத்தோடு காத்திருப்போம். அதை தொடர்ந்து மற்ற காரியங்களை நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய ஒத்தாசையை நம்ம கேட்டு
ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். இது ஒருவேளை எங்களுடைய விருப்பமா இருக்கலாம், சில முயற்சிகள் நாங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் அனுகூலப்படுத்தி அவைகளை கைகூட வர பண்ணி இங்கு அழைத்து வந்தது நீர் ஆண்டவரே, உம்முடைய சித்தம். ஆகவே என்ன நோக்கத்திற்காக நீர் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக இந்த நேரம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்வீராக. உடைய கரத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ஸ்தோத்திர கூட்டத்தினுடைய விசேஷித்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இந்த பூமியினுடைய பாவங்களை எல்லாம் நீக்கும்படியாக, மனுக்குலத்தை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும்படியாக அவர் இந்த பூமியில மனு உருக்கொண்டு பிறப்பதற்கு ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம். 5 விதங்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த தீர்க்க தரிசி வெளிப்படுத்தும் பொழுது அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 5 தேவனுடைய நாமங்களை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். பாருங்க, பொதுவா வேதத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது வேதாகமத்திலும் எண்கள் உண்டு. அந்த எண்களை அடிப்படையாக கொண்டு வேதத்தையும் நம்ம தியானிக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 5 என்கிற எண் மனுஷனுக்குரிய எண். அப்போ இங்கே 5 விதமான நாமங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா மனிதர்களுக்காக இந்த பூமியிலே பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மனிதர்களுக்கு 5 விதங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறதை இங்கே நம்ம தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். 5 நாமங்களால் அவர் குறிப்பிடப்படுகிறார். ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த நாமங்களின் மூலமாக அவர் வெளிப்பட விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலுமே இந்த 5 நாமங்களின் மூலமாக தேவன் வெளிப்பட அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பிறந்தார். இந்த நாளிலே டிசம்பர் மாதத்துல 25ஆம் தேதியில நாம் அதை நினைவாக நம்ம கொண்டாடுகிறோம். கரெக்டா அண்ணன் சொன்னாரு, கரெக்டா அந்த நாள்ல தான் பிறந்தாரா? இல்ல, அவர் பிறந்த காலங்கள் வேற. ஆனா நம்ம அதை ஒரு நாளான பிறந்தது உண்மை இல்லைங்களா? பிறந்தது உண்மை, அது யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா சரித்திரபூர்வமாக அது பதிவாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் அப்படின்னு தான் இந்த சரித்திரத்தை பிரிக்கிறாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்ததை யாராலையும் மறுக்க முடியாது. ஆகவே அவர் பிறந்தது உண்மை. ஆனா எந்த நாள்ல பிறந்தார் என்ன அப்படிங்கிறது அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆகவே ஆனாலும் நம்ம அதை நினைவு கூர்ந்து டிசம்பர் 25 நம்ம கொண்டாடுகிறோம்.
அது இந்த உலகத்தில் அவர் மனிதனாக சரீரத்தில் பிறந்த காரியம். ஆனா தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் பிறக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் 4 சட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு படமாக நம்முடைய வீடுகளில் இருக்க விரும்புகிற தேவன் அல்ல. நம்முடைய இருதயங்களிலே அவர் பிறக்க விரும்புகிற தேவன். அதனால இந்த 5 வித நாமங்களின் மூலமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில பிறந்து நமக்குள்ளாக பிறந்து நம்மிடத்தில் இந்த 5 நாமங்கள் மூலமாக அவர் வெளிப்பட விரும்புகிறார். ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். முதலாவது அவருடைய நாமம் அதிசயமானவர். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாருங்க, மனோவா ஆண்டவரை பார்த்து, கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொன்னீரே, அந்த பிள்ளை பிறந்தது அப்படின்னா அந்த பிள்ளை பிறந்த பிறகு அந்த பெண்ணினுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறுகிற பொழுது உமக்கு பலி செலுத்த நாங்கள் வரணுமே, ஆலயத்துக்கு வரணுமே. ஆகவே உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம், உம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி மனோவாங்க கேட்கிறார். கேட்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை நீ எதற்கு கேட்கணும்? அது அதிசயம் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்ப தேவனுடைய நாமம் என்னங்க? அதிசயம். அவருடைய பேரு என்ன? அதிசயம். அதனாலதான் இங்க தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிசயமானவர். பாருங்க, அவருடைய அதிசயம் என்ன? நம்ம வேத புத்தகத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்க முடியும். அண்ட சராசரங்களையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். இது மிகப்பெரிய அதிசயம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்குபவனுக்கு பல நாள் வேலை, அழிப்பவனுக்கு ஒரு நாள் வேலை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நேரம் பிடிக்கும். ஆனா அதை அழிச்சு போடுறதுக்கு ஒரு சில வினாடிகள் போதும் இல்லைங்களா? ஆனா நம்முடைய தேவன் கனப்பொழுதுல அண்ட சராசரங்களையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அப்ப இந்த உலகத்தை அவர் படைத்தது, இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பு, அது அவருக்கு அதிசயம். கர்ப்பம் செத்தவளுக்கு, வயது கடந்து போன ஒரு மனிதனுக்கு அவனுடைய 100வது வயதில அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பது என் தேவனுடைய அதிசயம் இல்லைங்களா? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து பிள்ளையை கொடுத்தார். அது அதிசயம். அந்த நாட்களிலே நிகழ்ந்திராத ஒரு சம்பவம். புதுசா இவங்க தான் இப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிறாங்க. அதிசயமான காரியம். தேவன் நடப்பிக்கிற ஒரே செயல் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வாதையாகவும் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அது அற்புதமாகவும் இருந்தது. ஒரே செயல் தான் அவர் செய்தாரு. அதே செயல் எகிப்து ஜனங்களுக்கு வாதையா இருந்தது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதமாய் இருந்தது. இப்படிப்பட்ட செயல்களை செய்வது நம்முடைய தேவனுக்கு அதிசயம். பாருங்க, எவ்வளவு காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய காரியங்களை சின்னதா பண்றதும் அவருக்கு அதிசயம்தான், சின்ன காரியத்தை பெருசா பண்றதும் அதிசயம்தான். வரலாற்றில் வாசிக்கும் பொழுது ஏறத்தாழ 4 வருடத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டிய கானானுக்கு 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். 4 வருடத்தில் நடத்த வேண்டிய ஜனங்களை 40 வருடம் நடத்துவதும் அவருக்கு அதிசயம்தான். ஆனா அந்த 40 வருடத்தில் எப்படி நடத்தினார் தெரியுங்களா? அந்த ஜனங்களுடைய பாதரட்சைகள் தேயவும் இல்லை, அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு 3 மாசத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு ட்ரெஸ் இல்லைங்களா? செருப்பு எடுத்தோன்னா மழை பெஞ்சதுன்னா சிக்கிடுது, பிஞ்சிருது, எல்லாம் ஆயிடுது.
40 வருஷம் அந்த ஜனங்களை தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். அந்த அதிசயமான தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற அதிசயங்களை நடத்த விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு நாட்கள் நம்ம காத்திருந்தாலும் சரி, எவ்வளவு நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்திருந்தாலும் சரி, ஒருவேளை நடக்கல அப்படின்னு நம்ம நினைப்போமா? அதை நடத்துவது அவருக்கு லேசான காரியம். அதிசயங்களை செய்கிறவர் அவர்தான் நம்முடைய தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஒன்று, அவருடைய காரியம் அதிசயம். அப்படியாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததும் அதிசயம்தான். மனித வித்து இல்லாதபடி ஒரு கன்னியினுடைய வயிற்றில பரிசுத்தமாய் பிறந்தார், பரிசுத்தமாய் வளர்ந்தார், பரிசுத்தமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இது அதிசயம். அப்ப ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாமே அதிசயம். அவருடைய நடத்துதல் எல்லாமே அதிசயம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயமாய் நம்மை நடத்த அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறதே அதிசயமான விதமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், இல்லைங்களா? சங்கீதக்காரர் சொல்றார், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டபடியினால். இல்லைங்களா? எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு காரணத்தை நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. எதை பார்த்தாலும் கர்த்தரை துதிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்திலும் அவருடைய கிரியைகள் இருக்கு. இப்ப என்னுடைய கரு உருவாகிறது, நீங்க யோசித்து பாருங்க. ஒவ்வொரு கருவும் உருவாகிறது யோசித்து பாருங்க. கண்ணால பார்க்க முடியாத ஒரு விந்தணு, ஒரு அண்ட அணு, அது உள்ள போய் அந்த இரண்டும் இணைந்து அது கருவாய் உருவாகி அது வளர்ந்து வெளிவருகிறது, இல்லைங்களா? அது வெளிவரதுல அந்த குறிப்பிட்ட மாதங்கள் வரைக்கும் அதுக்கு கண் இருக்கு, காது உருவாகுது, மூக்கு உருவாகுது, வாய் உருவாகுது, உள்ள இருதயம், ஃபர்ஸ்ட் இருதயம் தான் உருவாகுது. இந்த மாதிரி எல்லாம் உருவாகி வருது. குறிப்பிட்ட மாதங்களில் அது ஜெண்டரா பிரியுது, ஆனா பெண்ணான்னு பிரியுது. இதெல்லாம் யார் உள்ள சொல்லி வச்சா, யார் எப்படி படைக்கிறா, எப்படி உள்ள நடக்குது? இது சாதாரண கண்களினாலே நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய மூளை அறிவிலையும் இதையே ஆராய்ந்து பார்க்க முடியாது. பிடிப்பட்ட மகத்தான அதிசயங்களை செய்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களின் தேவனாய் பிறக்க விரும்புகிறார். ஒண்ணு செய்யணும், நம்ம அவருடைய அதிசயத்தை நம்ம ருசிக்கணும்னா, பார்க்கணும் அப்படின்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு, கிரியை செய்வதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். அவர் பிறக்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். அவர் நமக்குள்ள பிறந்தாருன்னா நம்முடைய வாழ்க்கையே அற்புதமா தான் இருக்கும், அதிசயமா இருக்கும். கர்த்தருக்கு சித்தம் பிறந்தா தனியா ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் விடுமுறை நாட்கள்ல அல்லது இது போல ஒரு நாட்கள்ல நம்ம இதே போல கூடி என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறவங்களோடு கூட அதிசயமாய் நடத்தினார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில அதிசயமா நடத்தினாருங்க, என்னுடைய வாழ்க்கையும் அதிசயமா நடத்தினாருங்க. அப்ப நம்ம எல்லாரையும் அவர் அப்படித்தான் நடத்துகிற தேவன், அதிசயமான தேவன். இரண்டாவது, அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான். வசனம் என்ன சொல்லுகிறது? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும். அப்ப ஆலோசனை கொடுக்கத்தக்க ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை குறித்து அங்க பேசப்பட்டது. அப்ப நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, அவர் ஆலோசனையின் தேவன்.
அவர் ஆலோசனை கர்த்தர். எப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லுகிறவர்? ஒரு மனிதனிடத்தில் நம்ம ஒரு காரியத்திற்கு நம்ம ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லலாம், ஒருவேளை அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க சொல்லலாம், அல்லது படித்த படிப்பினுடைய அடிப்படையில் அவங்க சொல்லலாம் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா சில வேளைகளில அப்படி நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் அது நேர்மறையாய் முடியாம எதிர்மறையாய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஐயோ, இந்த ஒரு சின்ன விஷயத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப திரும்ப அதை நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கும்? ரெக்டிஃபை பண்ண வேண்டி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஆலோசனைகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஆலோசனைகள் அல்லங்க. அவருடைய ஆலோசனைகள் நம்மாலே ஆராய்ந்து முடியாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஆலோசனைகளாய் இருக்கும். அதனாலதான் அவருடைய பேர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோபுவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அவரிடத்திலே ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. மனிதனுக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதாக வேற யாரிடத்திலையும் ஆலோசனை இல்லைங்க. அவரிடத்துல மாத்திரம்தான் ஆலோசனை உண்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்முடைய சூழ்நிலைகளில ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்னாக்கா பதட்டப்படாதபடி, பயந்து கொள்ளாதபடி, திகைத்து நிற்காதபடி தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் நிற்கிறேன், எனக்கு ஆலோசனை தாங்க, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அற்புத விதமாய் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஆலோசனை கொடுத்து அவர் நடத்துவார் என்று சொன்னால் அது யாராலையும் சிந்தித்து பார்க்கவே முடியாது. அடிக்கடி நான் சொல்ற காரியம் ஒண்ணு உண்டு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பார்டர்ல நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் தூங்காம தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, உறவின் மக்களை எல்லாம் விட்டு அவங்க அங்க போய் நின்று எவ்வளவோ தியாகம் செய்யறதுனால இன்னைக்கு நம்ம நல்லா இங்க தூங்கிட்டு இருக்கிறோம். இப்ப அவங்க போர் அப்படின்னா என்ன செய்வாங்க? இன்னொரு தேசத்தோட ஒரு போர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எப்படி போவாங்க போருக்கு? இப்ப நடந்து முடிஞ்சது போர் இல்லைங்களா? இஸ்ரேல் போர் ஒன்று நடந்தது, அதுக்கு முன்னாடி உக்ரைன் நடந்தது, இதெல்லாம் நடந்துச்சு. என்ன பண்ணாங்க? புதுசா அவங்க ராணுவ தளவாடங்களை கண்டுபிடிச்சு, புதுசா ஏவுகணைகளை கண்டுபிடிச்சு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க அங்க இல்லைங்களா? ஏவுகணைகளை மிகுந்த பொருட்செலவுல ஏவுகணைகளை தயாரிச்சு அனுப்பி எல்லாம் பண்ணாங்க. அப்படிதான் போர் புரியுறாங்க இல்லைங்களா? ஆனா நம்முடைய தேவனுடைய ஆலோசனையின்படி ஒரு போர் எப்படி நடந்தது தெரியுமா? ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் போர்க்களத்துக்கு போறான். எப்படி போறான் தெரியுங்களா? ஒரே ஒரு தீவட்டியும் ஒரு சட்டியும் மாத்திரம் எடுத்துட்டு போறான். யோசிச்சு பார்க்க முடியுமா? ஒரு மண்பான சட்டி, ஒரு தீவட்டி. இப்படி நம்ம போர் வீரர்களை, இந்திய போர் வீரர்களை பாகிஸ்தான் எல்லையை நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், என்ன நினைப்போம் நம்ம? அந்த முப்படை தளபதிகளை நம்ம என்ன நினைப்போம்? அல்லது அந்த அதுக்குரிய அமைச்சர்கள், அதிகாரிகளை நம்ம என்ன நினைப்போம்? ஆனா நம்முடைய தேவன் அந்த ஆலோசனையை கொடுத்தார். அந்த ஆலோசனையின்படி நடந்த போது தேவன் ஜெயத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதாங்க அவருடைய ஆலோசனை. அவருடைய ஆலோசனை நம்மெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியாது. என்ன ஆண்டவர் இப்படியா சொல்றாரு? நீ இப்போ நீ முசுக்கொட்ட செடியினுடைய பின்பக்கமா நீ ஒழிஞ்சுக்கோ, இறைச்சலின் சத்தத்தை நான் கேட்க பண்ணுவேன், அப்ப நீ எழுந்து பாய்ந்து வான்னு தான் சொல்றார் ஆண்டவர். எரிகோ மதில தகர்க்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன உபாயம் என்ன? துதிகளோடு கூட அந்த மதிலை சுற்றி வரும்படியாக ஆண்டவர் சொன்னார். பாருங்க, நம்முடைய அறிவுக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எதையெல்லாம் நம்ம ஒதுக்குறோமோ அதைத்தான் தேவன் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனை அற்புத விதமா இருக்கும்.
ரொம்ப எளிமையா இருக்கும், நம்ம செய்யக்கூடிய விதமா இருக்கும், ஆச்சரியப்படத்தக்க விதமா இருக்கும். அதனாலதான் அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர். அதனாலதான் யோபு சொல்றார், அவரிடத்துல மாத்திரம்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு, வேற எந்த மனுஷனிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, சங்கீதம் 33 சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாய் நிற்கும். சில சமயங்கள்ல நம்மளே சொல்லுவோம், எங்க இந்த காலத்துலலாம் இந்த வேதத்தின்படி வாழ முடியுமா? இப்ப எப்படி காலம், எவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆயிருக்கு, காலங்கள் எவ்வளவு முன்னேறி போயிருக்கு, இந்த காலத்துல இந்த பைபிளை பிடிச்சிட்டு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வேதம், தேவனுடைய வார்த்தை எக்காலத்துக்கும் உரியது. எந்த தேசத்து மனுஷனுக்கும், எப்படிப்பட்ட பாஷை பேசுகிற மனுஷனுக்கும் உரிய ஒரே வேதம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றுதான். அதனாலதான் அங்க சொல்லுது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாய், நித்திய காலமாய் என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது அவருடைய ஆலோசனை மட்டும்தாங்க. ஒரு மனுஷனுடைய ஆலோசனை மாறி போயிடும். ஒருவேளை நாளைக்கு வாங்க நான் சொல்றேன்னு சொல்லலாம், நம்ம போகும்போது ஒருவேளை நாளைக்கு அந்த மனுஷன் இல்லாம போகலாம், அல்லது நம்ம இல்லாம போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை அப்படி அல்ல, அது என்றென்றைக்கும் நிற்கக்கூடிய ஆலோசனைகளாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 28 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 28:29. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். பாருங்க, எத்தனையோ விதங்கள்ல நம்ம பல காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். ஆனா நம்முடைய தேவனை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க காரியம் என்ன தெரியுங்களா? அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இப்படியா, இப்படியெல்லாம் ஒரு காரியம் உண்டா, இப்படியெல்லாம் அந்த காரியத்தை செய்ய முடியுமா என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது, அவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை நடப்பிக்கும்படியாக அதிசயமானவராய் பிறக்க விரும்புகிற கர்த்தர். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே சதா காலமும் ஆலோசனை கொடுத்து அவருடைய நித்திய பாதையிலே நடத்த விரும்புகிற ஆலோசனை கர்த்தராய் பிறக்க விரும்புகிறார். மூன்றாவது, அவர் வல்லமையுள்ள தேவன். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29 அதிகாரம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப வாசித்து ஒண்ணு கூட நம்முடையது சொல்றதுக்கு இல்ல, எல்லாமே அவருடையதுதான். மாட்சிமை அவருடையது, வல்லமை அவருடையது, மகிமை அவருடையது, ஜெயம் மகத்துவம் எல்லாமே அவருடையது. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவர்தான் வல்லமையுள்ள தேவன். வல்லமை அவருடையது. இந்த வல்லமைகளை செய்கிற தேவன் அவர்தான். தாவீதினுடைய வாழ்க்கையில, தாவீது சவுலுக்கு முன்பதாக அந்த போர்க்களத்தில் கோலியாத் வந்த போது போய் நிற்கும் பொழுது
தன்னை குறித்து தாவீது சவுலிடத்தில் அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தும் பொழுது தாவீது சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவர் ஆடு மேய்க்கிறவர். அவர் சொல்றாரு, நான் ஒரு முறை ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு கரடி வந்தது, இன்னொரு முறை ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்தது. அப்ப அந்த சிங்கத்திடம் இருந்தும் அந்த கரடியிடம் இருந்தும் அந்த ஆடுகளை நான் காப்பாற்றினவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆனா தாவீது சின்ன வயசு, ஒரு வாலிப பையன்தான் அந்த சமயத்துல. அப்ப அந்த வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவீதுக்கு ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் அடித்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றத்தக்கதான வல்லமை எங்கிருந்து வந்ததுன்னா, அவர் சொல்லுகிறார், கோலியாத்து முன்னாடி நிற்கும் பொழுது, நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டு போறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ தாவீது அவருடைய காரியங்களிலே அந்த காரியங்களை நடப்பிக்கத்தக்க வல்லமையை அவர் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அவருடைய வல்லமை அல்ல, தாவீதினுடைய வல்லமை அல்ல. நம்முடைய வல்லமை, நம்முடைய பராக்கிரமம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தேவன் நினைத்தார்தான் ஒரு வினாடி பொழுதுல அது எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். நான் யாருன்னு எனக்கே தெரியாத நிலைக்கு நான் ஆளாகி விடுவேன். ஆனா கர்த்தர் அவர் நடப்பித்தார் என்று சொன்னால், அவர் வல்லமையுள்ள தேவன், சகலவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்ப தேவன் அப்படி அற்புத விதமாக, அவர் வல்லமையுள்ள தேவனாக நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்பட விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 150வது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. 150வது சங்கீதம் 1-2. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். இங்க ஆண்டவரை துதிக்க அந்த சங்கீதக்காரர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய கரத்தின் கிரியைகளை, அதனுடைய வல்லமையை பார்த்து கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்துல இன்று வரையிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, தேவன் அன்று நியமித்தபடியே இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவைகள் இந்த இயற்கைகள் தான். ஆகாய விரிவு, சூரியன், சந்திரன் மற்றும் உள்ள இந்த இயற்கைகள் தான் இன்று வரையிலும் தேவனுடைய அந்த கட்டளைப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. மிருகங்கள் கூட பாருங்க, இந்த நாட்களில மிருகங்களை நீங்க பார்த்தா கூட அது இப்போ எல்லாமே அதனுடைய ஃபுட் சைக்கிளும் எல்லாம் மாறி போச்சு, அதனால அதுவும் சிலதெல்லாம் மாறி போச்சு. ஆனா உண்மையாகவே நீங்க நாய் பூனையெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வாரத்துல அல்லது மாசத்துல ஒரு நாள் அல்லது 2 நாள் அது ஒன்றும் சாப்பிடாது, உபவாசம் இருக்கும், வெறும் புல்லை மட்டும் சாப்பிடும், தன்னுடைய வயிற்றை சுத்தம் பண்ணும். அது அதே போல அது அதனுடைய காலை கடனை அதை முடிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மண்ணை பறித்து காலை கடனை முடிச்சுட்டு திரும்ப மண்ணை மூடிட்டு தான் வரும். இதெல்லாம் தேவன் நியமித்த நியமம். நீங்க லேவியர் ஆகமத்தில் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காரியங்களும் எப்படி எப்படி நடக்கணும், எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லி தேவன் கற்பித்து கொடுத்த அந்த பிரமாணங்களின்படி இன்றைக்கு அவைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் மாறிட்டான் இல்லைங்களா? அப்ப அவருடைய வல்லமை விளங்கக்கூடிய அந்த இயற்கைகளை பார்த்து, ஆகாய விரிவை பார்த்து, அவருடைய கரத்தினுடைய கிரியைகளை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அப்ப தேவனுடைய வல்லமை எல்லா இடங்களிலும், அவருடைய படைப்பு சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதை நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வல்லமையுள்ள தேவனாக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பித்து கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் வெளிப்பட விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். சகலவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தின் மூலமாக, அந்த வல்லமையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை நடப்பிக்க விரும்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நான்காவது நித்திய பிதா. சங்கீதம் 90:2 வாசிக்கலாம். சங்கீதம் 90:2. பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அனாதி என்று சொன்னால்
துவக்கம் முடிவு இல்லாதவர். அனாதியாய் நீரே என்றென்றைக்கும் இருக்கிறீர். அப்ப நம்முடைய தேவன் நித்திய பிதா. நித்தியம் என்று சொன்னால் என்றென்றைக்கும் என்று சொல்லி மாற்றம் இல்லாதபடி, முடிவில்லாதபடி, துவக்கமும் இல்லை அவருக்கு, முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட பிதா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அவர் ஒருத்தர் தான் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். அதனால்தான் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்மு தீவுல யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம், நான் ஆதியும் அந்தமும் இல்ல, ஆதியும் அந்தமும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் அப்படின்னா துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே அவருதான். சோ நித்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எவ்வளவு 1000 வருடங்களுக்கு நம்ம முன்ன நோக்கி போனாலும் அங்க இருக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர் அவர்தான். அப்ப ஆதியும் அந்தமும் அவர்தான், துவக்கமும் முடிவும் அவர்தான், அல்பாவும் ஒமேகாவும் அவர்தான். அல்பா ஒமேகானா என்ன அர்த்தங்க? அது கிரேக்க வார்த்தை, அவ்வளவுதான். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுனால கிரேக்க வார்த்தையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது அல்பா ஒமேகா. நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம சொல்லலாம், A to Z அவர்தான். அப்ப நம்முடைய தேவன் அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார், என்றென்றும் இருக்கக்கூடியவர், துவக்கமும் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர், என்றென்றும் இருக்கக்கூடியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக 5வது சமாதான பிரபு. சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிற சமாதான பிரபுவாய் அவர் வெளிப்பட விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தை அருளித்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அது அவனுக்கு நிறைவாய் இருக்காதுங்க. இருதயத்துல சமாதானம் இருக்கணும். அநேக இடத்துல நம்ம கேள்விப்பட்டு இருப்போம், எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு காரியங்கள் இருக்கு, எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க வேலைக்கு, ஆனா சமாதானம் இல்லைங்க அப்படிம்பாங்க, ஒரு நிம்மதி இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு அருளி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இப்ப பாருங்க, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயமானவராய் பிறக்க விரும்புகிறார். ஆலோசனை கர்த்தராய் அவர் பிறக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். 3வது, வல்லமையுள்ள தேவனாக நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் நடப்பித்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நித்திய பிதாவாய் என்றென்றும் நம்மோடு கூட இருந்து, அதனாலதான் மத்திய 28:20 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எப்பொழுதும் நம்ம கூட அவர் இருந்து நம்மை வழிநடத்தி ஆலோசனை கொடுத்து காரியங்களை நடப்பித்து சமாதானத்தை நமக்கு அருளி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆக இவ்வளவு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுகிறோம். இந்த வருஷத்துல ஒரு விசேஷித்தமான ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம். ஆண்டவர் முழுமையாய் இந்த தீர்க்க தரிசனத்திலே அவர் வெளிப்பட்ட தன்னுடைய 5 நாமங்களிலே முழுமையாய் என்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ளாக ஆண்டவரே நீங்க பிறக்கணும்ப்பா, என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த கிறிஸ்துமஸ்ல விசேஷமா நம்ம ஜெபிப்போம். தேவன் அவருடைய வார்த்தையின்படியாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.
இன்னைக்கு கேட்ட செய்தியினுடைய 5 நாமங்கள், the 5 names of Jesus Christ என்ன சொல்லி பார்க்கணும்னா, நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதி, எல்லாம் நமக்கு வேணும். ஒன்றும் கூட குறைச்சலாக இருக்கக்கூடாது, எல்லாமே நமக்கு வேண்டும். ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஒரு முன்பாக சொல்லியிருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதிசயமாக இருக்கும். அவர் செய்கிற காரியம், அநேக காரியங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்ட பைபிளில் எப்படி அதிசயமாய் தனி ஜனத்தை வழிநடத்தினார் என்று சொல்லி. பொதுவாக நமக்கு மண்ணில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இப்போ பிள்ளைகள் மண்ணில் விளையாடுறது, வி ஆர் இன் காங்கிரீட் ஜங்கிள் அப்படிங்குவாங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் காங்கிரீட் தான், மணலே பார்க்க முடியல. அதனால நம்ம பிள்ளைகளை போய் மணலில் விட்டு பாருங்க, சின்ன பிள்ளைகள வெரி ஹாப்பி, ஒரே தலையிலெல்லாம் துழுவி எல்லாம், இட் இஸ் ஃபன் ஃபார் தம். நீங்கள் நானும் மண்ணில் விளையாண்டுருக்குறோம். மண்ணு கிடைச்சா என்ன செய்வோம்? மணல் என்ன செய்வோம்? நம்ம நீங்கள் நானும் விளையாண்டுருக்குறோம். நம்ம ஏஜ் இஸ் பிளஸ்ட் ஏஜ். இன்னைக்கு மணலை ஒரு பாக்கெட்டில் கொண்டு காமிக்கிறோம், திஸ் இஸ் ஹேண்டுங்கணும். எனக்கு பிள்ளைங்க தெரியல. நான் என் பிள்ளைக்கு வயல்ல இருந்து நெல் எடுத்துட்டு வந்து காமிச்சேன். அப்பா இதுதான்ப்பா நெல், இதுதான் அரிசி, இதைத்தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. That's how we are living. We are living in a concrete jungle. எங்க பார்த்தாலும் தலையில மூலிகை பூசி எல்லாம் வச்சுட்டோம், மண்ணை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அது மண் அல்லது மணல் நம்ம கிடைச்சா என்ன செய்வோம்? வீடு கட்டுவோம். நாம இருக்கோம், உங்களுக்கு காலை உள்ள வச்சு மேலே மண்ணை போட்டு காலை வெளியே எடுத்தாலும் கூடாயிரும். ஸோ அது வீடு, நம்மளோட பொறுத்த வரைக்கும் வீடு. இல்லைன்னு செய்வோம் என்னன்னா, அதை மண்ணை இப்படி வச்சு குழைச்சி நீளமாக பண்ணி ஒரு ஓட்டை போட்டு எச்சு துப்பி இட்லி சுடுவோம். ஞாபகம் இருக்கா? நான் பண்ணிக்கிறேன். அது பாவமோ தப்போ இல்லை, நமக்கு தெரிஞ்ச விளையாட்டு அதுதான். இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை, எல்லாம் மொபைலில் அந்த கேம் இந்த கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த கேம் அப்படி நீளமாக மண்ணை கூல் பண்ணி, தண்ணி கிடைக்காது, தண்ணி எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வரணும், அடி விடுவோம். அதனால எச்சில் துப்பி அதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் மண்ணை போட்டு ஒரு குச்சி வச்சு எடுத்தோன்னே இட்லி, அதுக்கு பேர். இதுதான் நம்ம செய்யக்கூடிய காரியம். தேவனுடைய காரியம் என்ன தெரியுங்களா? மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குவது கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. நீங்க இட்லி சுட்டு விளையாடுவோம். என் தேவன் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கக்கூடிய வல்லமையில தேவன் தான் நீங்க நானும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க நானும் மண்ணு, we are from sand. தெரியுமா? மனுஷனை ஆதாமை மேவானையும் உருவாக்கினது எங்கிருந்து உருவாக்கினார்? வேற கிரகத்திலிருந்து கூட்டிட்டு வரல, இதே மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசில ஊதி மனிதனாய் மாற்றின தேவன் தான் நீனும் நானும். அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில வர விரும்புகிறார். நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம தேவனுடைய மகத்துவம் எப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு, சூரிய குடும்பம், அதில் நிறைய பிளானட்ஸ் இருக்கு. அதில் ஒரு பிளானட், அதுக்கு பேர் ஜூபிட்டர். அதனுடைய தமிழ் வார்த்தை என்ன சொன்னா, வியாழன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. பூமி ஒரு கிரகத்தை போல வியாழன் இஸ் ஜூபிட்டர் இஸ் a planet. அந்த ஜூபிட்டருடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அந்த பிளானட் எப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் அது ஒரு ஹாலோ பால், ஒரு ஹாலோவா இருக்கக்கூடிய ஒரு பந்து அப்படின்னு வச்சுங்க. இதுக்குள்ள பூமியை தூக்கி உள்ள போடுறோம். ஜூபிட்டருக்குள்ள பூமி தூக்கி உள்ள போடுறோம். ஜஸ்ட் இமேஜின் தி சைஸ் ஆஃப் எர்த். பூமியோட சைஸ் எவ்வளோன்னு பாருங்க, எவ்வளோ பெரிய டயாமீட்டர் இருக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு 5.5 சென்ட் வச்சுக்கிட்டு அதான் என் சொத்து, என் வாழ்க்கை, அதை எனக்கு எல்லாம் பண்ண போது நம்ம பெருமையாக பேசிட்டு உட்காந்துருக்கிறேன். இந்த பூமியில நம்ம வச்சிருக்கிற 5.5 சென்ட் ஒண்ணுமே இல்லை, டு சே ஒரு டாட். அந்த பூமியை தூக்கி ஜூபிட்டருக்குள்ள போட்டீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் த சைஸ் ஆஃப் த ஜூபிட்டர் இஸ் சச் தட் இட் கேன் அகாமடேட் மோர் தென் 900 எர்த் இன்சைட். 900 பூமியை உள்ள போட்டா அதை தாங்கக்கூடிய சைஸ் தான் நான் நீங்களும் பார்க்குற ஜூபிட்டரோட சைஸ். கேன் யூ இமேஜின் த சைஸ் ஆஃப் ஜூபிட்டர்? தட் இஸ் பீன் கிரியேட்டட் பை அவர் காட் அண்ட் லார்ட். அது உருவாக்கி யாரும் தெரியுங்களா? நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான
மன்னா லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். அவருக்கு அது லேசான காரியம். மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பது நீங்க நானும் ஆராதிக்கிற கர்த்தருக்கு அது லேசான கடினமான காரியம் இல்லைங்க, லேசான. அது அவருக்கு லேசான காரியமா இருக்கும் என்று சொன்னால் நீங்க நானும் இந்த வாழ்க்கையில கடினம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை மாற்றி தருவது என் தேவனாவுக்கு லேசான. இது எப்படி முடியும்? 2024 I mean struggle. Don't worry. இன்னைக்கு கேட்ட கர்த்தருக்கு இடம் அளிப்போம் என்று சொன்னார். 2025ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். எத்தனை நாம சொல்ல முடியும்? கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த தேவனை நான் முழு இருதயத்தோடு என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஒருவேளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் இந்த நாளிலே I am going to rededicate myself in the hands of God. என் கர்த்தருக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிக்க போகிறேன் என்று சொல்லி நம்ம கரங்களை உயர்த்தி நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்கார்ந்துருங்க. லாஸ்ட் ஜெபம் அப்புறம் முடிக்க போறோம். நீ உட்கார்ந்து வரலாம். கரங்களை மட்டும் கர்த்தரை நோக்கி உயர்த்தி, கர்த்தாவே I am going to rededicate myself, என் வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கிற கர்த்தருடைய சமூகத்தின் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வாரும் ஆண்டவரே, என் உள்ளத்துல தங்கி இரும் ஆண்டவரே. என் உள்ளத்துல இன்னைக்கு நாங்க கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நீரே வல்லமையுள்ள தேவனாய், ஆலோசனை கர்த்தராய், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் எங்களோடு கூட இருக்க என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காரணம் அடுத்தது இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரம். ஒரு சில நிமிஷங்களில் நம்முடைய ஜெபம் முடிவடைய போகிறது. ஒவ்வொரு மாதமும் பைபிள்ல இருந்து குவிஸ் கேள்வி பதில் அங்கிள் கேட்கிறாங்க. அதை குறித்து நான் அறிவிப்போம். மற்ற காரியங்கள் உண்டு. அதை தொடர்ந்து இறுதி ஜெபம் உண்டு. கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. பிரைசலார். கடந்த மாதம் யோபு புத்தகத்திலேருந்து சங்கீதத்தில் 1 to 50 வரை கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு நீங்கள் பதில் எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பதிலோடு இந்த மாதம் சங்கீதம் 51 to 150 முடிய அதுக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம். அதை எழுதி அந்த குறித்த காலத்துக்குள் கொடுங்க. மறுபடியும் போன மாதம் கொடுத்துடும் சுமதி சீலி ஜார்ஜ், ஜானகி ஸ்வர்ணம், ரத்னம், இந்திராணி, திலகம்பட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஈரோட்டிலேருந்து. சரி, இப்போ போன மாதம் இதில் 27வது கேள்வி எடுத்துங்க. யோபு 27. யோபு 27 யோபு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கன்னா 140 வருஷம் எழுதியிருக்கேன். அந்த வருஷம் 42:16 அப்படியே எழுதியிருக்கீங்கண்ணா. ஆனால் அது சரியில்லை, தப்பு. எழுதுனது கரெக்டாக எழுதுன்னு சுமதி மட்டும்தான். அதாவது யோபு முன்னிலைமை என்ன பின்னிலைமை என்ன பார்க்குறப்போ எல்லாமே 2 மடங்காக வந்துட்டுருக்கு. அப்போ முன்னிலைமையில் அவன் என்ன வயசு அப்படிங்கிறது, பின்னிலைமை என்ன வயசுங்கிறது பாஸ்டர் விவரமாக சொல்லுவார். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, செப்டம்பர் மாதம் மார்த்தாடுலேருந்து எனக்கு மாதம் எனக்கு கொஸ்டின் அனுப்புகிறாங்க. ஒரு அம்மா அனுப்புகிறாங்க, பிரியா கிறிஸ்டோபர்னு. இதே கேள்வி செப்டம்பரில் கேட்டிருந்தாங்க. நான் முன்னிலைமை 70, பின்னிலைமை 140, 210 போட்டால் சரியான விடை நான் எழுதுனது. தேவனுடைய அந்த வார்த்தைகளின்படிதான் யோபு எல்லா காரியங்களிலும் அவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் இரண்டத்தனையாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, இதற்கு பின்பு அவன் 140 வருடம் உயிரோடு கூட இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான்னு வரும் அந்த வசனம். இப்ப இதற்கு பின்புதான் அவனுடைய அந்த பாடுகளின் காலங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் 140 வருஷம் அவன் உயிரோடு இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான்னு வருது.
இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய 42ஆம் அதிகாரத்தினுடைய மேல 13, 14, 15 வசனங்கள்லாம் வாசிக்கும் போது அவன் ஒவ்வொரு காரியத்திலும் 2 மடங்கான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வருகிறான். ஆடுகளில 2 மடங்கு இருக்கு, ஒட்டகங்கள்ல 2 மடங்கு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் 2 மடங்கு அவன் ஆசீர்வாதம் பெறுகிறான். அதே 2 மடங்கு ஆசீர்வாதம் தான் அவனுடைய வயசுல அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதற்கு பின்பு 140 வருஷம் அவன் உயிரோடு இருந்தான் அப்படின்னா, அப்ப அதுக்கு இது 2 மடங்கு ஆயுசு 140. அப்ப அவன் பாடுபட்ட போது அவனுடைய வயசு எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னா 70 வயசா இருந்திருக்கும். அப்ப அவனுடைய அந்த துவக்க வயது 70, அதற்கு பிறகு 140 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்ப டோட்டலா ரெண்டையும் கூட்டும் போது அவனுடைய ஆயுசு காலங்கள் 210. அதுதான் அண்ணன் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல, இந்த மாசத்தினுடைய கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சங்கீதம் 29வது கொஸ்டின் நினைக்கிறேன், பாருங்க. சங்கீதம் 119, சங்கீதம் 119ல எபிரேய எழுத்துகளினுடைய அடிப்படையில் எவ்வளவு வரிசைகள், ஒவ்வொரு வரிசையிலும் எவ்வளவு வசனங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இல்லைங்களா? 29 தானே கேள்வி. அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னாக்க எபிரேய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்களோ அவ்வளவு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எழுத்தினுடைய தலைப்புல தான் அந்த சங்கீதம் 119 எழுதப்பட்டிருக்கு. அந்த சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பேட்சா இருக்கும். ஒவ்வொரு பேட்சுக்கும் மேல ஒரு தமிழ் எழுத்து போட்டிருப்பாங்க. அது வந்து எபிரேய எழுத்தினுடைய உச்சரிப்பது. அப்ப அந்த மாதிரி எத்தனை எபிரேய எழுத்து அதுல வருது அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணணும். அப்ப எபிரேய எழுத்து எத்தனைன்னு முதல்ல எழுதணும். ரெண்டாவது, அந்த ஒவ்வொரு செட்லயும் எவ்வளவு வசனங்கள் இருக்கு அது மாறாது. ஒவ்வொரு செட்லயும் ஈக்குவலா தான் இருக்குது வசனங்கள். அப்ப அது எத்தனை, அதை அந்த 2 தான் அண்ணன் கேட்டிருக்காரு. அதனால அதனுடைய புரிதல் உங்களுக்கு அப்படி இருக்கணும். எபிரேய எழுத்துக்கள் எவ்வளவு, ஒவ்வொரு எழுத்துக்களின் கீழும் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் எவ்வளவு, அவ்வளவுதான். ஜெபிக்கலாம். இறுதி ஜெபத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுத்து இந்த நாளுடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் இது விசேஷித்த நாள். ஏன்னா இந்த ஆண்டை துவங்கும்படிய உதவி செய்த கர்த்தர் 11 மாதங்கள் முடிந்து 12வது மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார். 12 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையை நடப்பிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நல்ல பிதாவே. ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த 12வது மாதத்துடைய முதல் திங்கட்கிழமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் நாங்கள் கூடி கிறிஸ்து பிறந்த பண்டிகை ஆசரிக்கும்படியாக இந்த மாதம் முழுவதும் அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்படியான ஒரு வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பெத்லகேம்ல பிறந்தார் என்று சொல்லி அந்த நாளிலே கேட்ட வசனத்தின்படி இந்த நாளிலேயும் எங்கள் உள்ளத்திலே, எங்கள் இல்லத்திலே, எங்கள் வாழ்விலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் பிறக்க சித்தமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிறக்கிற தேவன் மாத்திரமல்ல, எங்களுக்குள்ளாய் வாழ்ந்து எங்களை வாழ வைத்து எங்களை வழிநடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே, யாரெல்லாமோ எங்கள் வாழ்க்கையில வந்த நல்லதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் வருவீர் என்று சொன்னார். அது ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இந்த தலைவர் எங்க வீட்டுக்கு வந்த நல்லது, அல்லது இந்த அதிகாரி எங்க வீட்டுக்கு வந்த நல்லது என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் எங்க வாழ்க்கையில வருவீர் என்று சொன்னார். எங்க வாழ்க்கையில ஒரு பேராசீர்வாதம் உண்டு கர்த்தாவே. நீர் எங்கெல்லாம் வருகிறீரோ அங்கு சமாதானம் உண்டு ஆண்டவரே, சந்தோஷம் உண்டு ஆண்டவரே, மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரே, ஒரு ஆனந்தம் உண்டு ஆண்டவரே, ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவரே. எல்லையில்லாத
நன்மைகள் உண்டு ஆண்டவரே. வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானே ஆனால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போச்சனம் பண்ணுவேன் என்று சொல்லி என்னோடு ஐக்கியம் கொள்ளுகிற விரும்புகிற கர்த்தருக்கு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் திறந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெளியே நிற்கிற கர்த்தராய் அல்ல, உள்ளே இருந்து ஆளுகை செய்கிற கர்த்தராய் எங்கள் வாழ்க்கையில நீர் வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கள் கதவை மூடினவர்களாக அல்ல, கர்த்தருக்கு கதவை திறந்து தருகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, உள்ளே வரவேற்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த ஒவ்வொரு கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. தந்த வார்த்தைகளுக்காய், பாடல் ஆராதனைக்காய், ஆண்டவரே ஜெப வேலைக்காய், ஆண்டவரே விசேஷித்த பாடலின் நேரங்களுக்காய், ஆண்டவரே அருமையான நாடகங்களுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய சித்தம் இருக்கும் என்று சொன்னால் மீண்டுமாய் 2025 ஃபர்ஸ்ட் டே ஆண்டவரே ஜனவரி முதல் நாளிலே இந்த இல்லத்தில் நாங்கள் கூடி மீண்டுமாய் ஸ்தோத்திரிக்கக்கூடிய நல்ல நாட்கள் நீங்க தாங்க. இதற்கென்று உதவியாக இருக்கிற அங்கிள் ஆண்டி சமூகத்தில் வாய்க்கிறோம். கர்த்தர் விசேஷித்தமாய் நீர் அவனை நினைத்து ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், ஒரு மக்களுக்காக செபிக்கிறோம், உறவின் மக்களுக்காய், நண்பர்களுக்காய், விசேஷமா இந்த மீனஸ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக செபிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற எதிர்த்த வீட்டில், பக்கத்து வீட்டில் ஆண்டவரே சுற்றியில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை தாங்கிக்கொள்ள நடக்கிற சண்டே கிளாஸை கர்த்தர் நீங்க தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நடக்கிற ஜெப கூட்டங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நினைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி போனது இல்லை கர்த்தாவே. நிறைவான ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தெய்வ கிருபை இருக்கட்டும். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில், இந்த கடைசி மாதத்தில் வாழ்ந்து வருகிற எங்களுக்கு போதுமான எல்லா விதமான பாதுகாப்பையும் ஒத்தாசி நீங்க தர வேண்டுமா செபிக்கிறோம். இந்த கரங்களுக்குள்ளாக வைக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருஷம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை எங்களுக்கு யோசனையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தனை சொல்லுகிறேன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், பாதையெல்லாம் மெய்யாய் பொழிய பண்ணுகிற கர்த்தர், புதிய வருஷத்தை புதிய கிருபையினாலும், புதிய ஆசீர்வாதத்தினாலும், புதிய நன்மையினாலும், புதிய நடுவரே கிருபை வரங்களாலும் நீ நிரப்பி தருவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ கரங்களால் அவற்றை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.